அப்பா பாவம் இல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்கவும் சற்று ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லேயில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கும் ஒரு சில எஃபெக்ட் வந்து நீங்களாம் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டேனாக்கா உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்து பண்ணாக்க எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிக்ஸோடைய இந்த ஃபாண்ட் மட்டும் வேணால் நான் மெட்டில் கொடுக்குறேன். வேணுன்றக்க நீங்கள் டவுன் பண்ணி இன்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்ட் கலர் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்டிக்கில் ஒரு PS2 இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் ஸ்மோக் மாதிரி போகுது இல்லையா, ஸோ அதோடைய கலரையும் நீங்கள் ஆர்ட் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த கலரை வந்து இதுலேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட நேனிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்து கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக பிகு தரமாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எங்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது. ஸோ நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேல் காரில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பின்னு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் வந்து நேனிஸில் கன்வெர்ட்டர் இதே நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிங்க்ஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால நாம் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு டேட்டா பிக் ஆட் பண்ண இடத்துக்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலையில் வந்து எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன் வந்து பிக் ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த ஆரஞ்சு இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கலர் லேயர் நான் எங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அங்கே மட்டும் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் பிக் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபில்ன்றதை கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ இங்கே நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காரில் ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த பிக் வந்து அப்படியே இந்த எஃபெக்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து நேனிஸில் உங்களே பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் மட்டும் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணே வாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபைனலி ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கலர் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எங்கேயோ கொடுத்துருக்குன்னா ஸோ இல்லை, அதனால் அதை நம்ம டேரெக்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே பிக்கு ஆட் பண்ணல, உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் கைஸ். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த லேயர் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ லாஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபில்லை கொடுத்து ஸ்டார் விட்டு நீங்கள் என்ன பிக்கு குரூப்பில் ஆட் பண்ணிங்களும் அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணிட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு
இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.